வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டாக்னுடைய மொமெண்டம் அப்படின்னா பார்த்திங்கன்னா உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன், அந்த ஸ்டாக்கை வந்து நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு 2 இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து எனக்கு ஸ்டாக் மேலே போகும், அதனுடைய ப்ரைஸ் இல்லை கீழே போகும் அப்படின்றத வந்து காட்டுது. பட் உண்மையிலேயே அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு மறுபடியும் வந்து அது கீழே ஃபுல்லாக இறங்கிடுமா, இல்லை ஸ்டாக் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே நல்லா ப்ரைஸ் ஏறுமா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? முன்னாடி சொன்ன அந்த 2 இண்டிகேட்டருக்கும் நான் அடுத்து சொன்னதுக்கும். ஸோ அந்த 2வது சொன்னோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு அடுத்து அது மேலே தான் ஏறும், அதனுடைய மொமெண்டம் எல்லாமே மேல் நோக்கி தான் போகும், இப்போ ப்ரெசண்ட்டாக மட்டும்தான் கீழே போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் மொமெண்டம் இண்டிகேட்டர். ஓகேங்களா? இந்த மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸில் வந்து இந்த ஆசிலேட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே போகிறத வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி பர்ஃபெக்டாக அது ஃபைனலாக எங்கே தான் போகும் அப்படின்றத வந்து நம்ம கணிக்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸில் அந்த மொமெண்டத்தை தான் வந்து கண்டுபிடிக்க போதும், ஸ்டாக்னுடைய மொமெண்டம் இல்லை இண்டெக்ஸ். ஓகேங்களா? அதுக்கு ஆசிலேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டெக்னிக்கல் ஆசிலேட்டர்ஸ்னால் என்னென்னு சொல்லியாச்சு. இப்போது அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாண்ட் மொமெண்டம் ஆசிலேட்டர்ஸ், இதை வச்சு நம்ம அந்த ஸ்டாக்னுடைய மொமெண்டம் ரியலாக எப்படி போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ், சிசிஐ இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிசிஐ இண்டிகேட்டர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கமாடிட்டிக்கு வந்து அந்த வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது வந்து இது வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துடும் ஸ்டாக் நெக்ஸ்ட் எப்படி போகும் அப்படின்னு. அடுத்து இச்சிமோகோ க்ளவுட். இந்த இச்சிமோகோ க்ளவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த க்ளவுடை பேஸ் பண்ணி வந்து தெரியும் உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் க்ளவுட் இதெல்லாம் மாறும். அது ஃபைனலாக உங்களுக்கு எங்கே மொமெண்டம் எப்படி போகும் ஸ்டாக்குன்றதையும் வந்து கணிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? மொமெண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து மணி ஃப்ளோ இண்டெக்ஸை யூஸ் பண்ணியும் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆர்ஓசி, இதை வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், அதனுடைய ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 30 அந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து தாண்டிச்சுன்னா பையோ, அபோவ் 80 வந்து அது தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அங்கே பை பண்ணக்கூடாது, செல் தான் பண்ணணும். ஓகேங்களா? இன்னும் இந்த 30-80 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 30 அப்படின்றது ஓவர் சோல்டு, ஸ்டாக் எல்லாமே விற்றுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரென்த்து கம்மியானதுனால மறுபடியும் ஸ்ட்ரென்த்து அதிகமாக வரதுக்காக அந்த ஸ்டாக் மேலே ஏறும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 போயிடுச்சு அந்த இண்டிகேட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பாட், நிறைய பேர் வாங்கிட்டாங்க, இன்னும் விற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன, 13 இருக்கும்போது பை பண்ணணும், 18 இருக்கும்போது செல் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து அல்டிமேட் ஆசிலேட்டர், இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணியும் ஸ்டாக்னுடைய மொமெண்டத்தை கண்டுபிடிக்கலாம். அடுத்து மொமெண்டம் ஆசிலேட்டர்ஸ், இப்போ மொமெண்டத்துக்குன்னே ஆசிலேட்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. பட் அதை ஒன்று வச்சா வந்து நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். அடுத்து டபுள் ஸ்மூத்துடு ஸ்டோசாஸ்டிக், இதையும் யூஸ் பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ அப்படின்னு சொல்லலாம், ஸ்டோக் ஆர்எஸ்ஐ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வில்லியம்ஸ் ஆர், பர்சன்டேஜ் ஆர், இதை வந்து அந்த வில்லியம்ஸ்ன்றது கண்டுபிடிச்சதுனால அதனுடைய பர்சன்டேஜை யூஸ் பண்ணியும் வந்து நம்ம இவ்வளோ இண்டிகேட்டரையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு. ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், ஏதோ இந்த மொமெண்டம் ஆசிலேட்டர்னே இருக்குங்களா, இதை டேரெக்டாக இது ஒன்று மட்டும் அப்ளை பண்ணி ஸ்டாக் என்ன பை ட்ரெண்டில் இருக்கா செல் ட்ரெண்டில் இருக்கான்னு வந்து பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படி கிடையாதுங்க. அந்த மொமெண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ ரிலேட்டட் இண்டிகேட்டரையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த எல்லா இண்டிகேட்டரையும் இதில் நீங்கள் எல்லாமே இல்லை, மேக்ஸிமம் ஒரு 5ஆவது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த 5 இண்டிகேட்டரில் மேக்ஸிமம் எது வந்து பையை காட்டுதோ அப்போ தான் வந்து அது வந்து பையின்னு அர்த்தம். அந்த 5 இண்டிகேட்டரில் மேக்ஸிமம் எதெல்லாம் வந்து செல்லை காட்டுதோ அப்போ வந்து அந்த மொமெண்டம் வந்து ஸ்டாக் வந்து கீழே போக போகுது, அந்த இண்டெக்ஸ் கீழே போக போகுது, அந்த கமாடிட்டி கீழே போக போகுது, அந்த எனர்ஜி ஸ்டாக்ஸ் வந்து கீழே போக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே வீடியோஸ் இருக்கும், நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? எண்ட் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், இதை வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அதேமாதிரி investing.com அனலைஸும் வந்து நமக்கு வந்து இதில் பண்ணியிருப்போம். ஒரு மொமெண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ இண்டிகேட்டர்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து அந்த நஷ்டம்ன்றது இல்லாமல் கொஞ்சம், அதாவது நம்ம ஓனாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா சஜஷன்ஸ் இல்லாமல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணணும். அதிகமான இண்டிகேட்டர்ஸும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்ளை பண்ணி அதில் மேக்ஸிமம் எது வந்து
நமக்கு பாசிட்டிவாக வருதோ அதுபடி தான் இது பண்ணணும். நான் அதுக்கு ட்ரெண்டுக்கு நீங்கள் ரிவர்ஸை எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணவே கூடாது. எப்போனா ட்ரெண்ட் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து கணிச்சிடலாம். நிறைய பேருக்கு வந்து எங்கே பை பண்ண எங்கே செல் பண்ணுன்னு தெரியாது. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ ட்ரைனிங்காக வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்னுடைய நேம் என்ன கேட்டிருந்தாரு. என்னோடய நேம் வந்து வினோத். ஓகேங்களா, அடுத்து வேறு இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் நிறைய டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்க்கணும். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, எந்தெந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை ஒன்றா சேர்த்து ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, சரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.